ஜாதகம் சாதகமான நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்க போகிறது. வழக்கம் போல வாரம் நம்ம பொது பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். நேர்கள் கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாரத்தோட சிறப்பு பலன்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நாம் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் பற்றி பார்க்கலான் இருக்கோம். நம்மளோட அரங்கிற்கு நமக்காக பேசுறதுக்காக வந்திருக்காரு திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி, தெய்வீக ஜோதிடர். அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கேன் சார். கேளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி, சரி, வீடு வாங்குறோம், வாங்கறதுக்கு முன்னாடி, வாங்கினதுக்கு பிறகு ஒரு லைஃப் அப்படியே மாறுது சார். என்ன காரணம்? எப்படி மாறுது? அதாவது ஆணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு கிடையாது. பெண்ணுக்கு மட்டும்தான் பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு இரண்டு வீடுகள் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது எந்த வீட்டில் இருக்கான், அவன் எந்த வீட்டில் வாழ்வான், எந்த வீட்டில் வெற்றி பெறுவான் அப்படின்னு ஒரு ஆணுடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் பெண்ணுக்கு புகுந்த வீடு பயன் பெறுமா, பிறந்த வீடு பயன் பெறுமா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் வரும்போதே நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அது உங்கள் வாயில நல்லா இருக்கும். இல்லை சார், ஆக்சுவலி பெண்களுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு ரெண்டு இருக்குது. அது இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீ வருங்காலத்தில் ஆண்களுக்கும் புகுந்த வீடு பிறந்த வீடு அப்படின்னு ஒரு இது மாறும் இல்லையா சார் வருங்காலம்? ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி தானே இருக்கு. நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கு அத்தனையும் சாஸ்திரத்தில் இடம் இருக்குது. அந்த காலத்தில் கூட வீட்டோடு மாப்பிள்ளைன்னு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி உலகத்திலேயே முதல் வீட்டோட மாப்பிள்ளை இருந்தது யாருன்னு தெரியுமா? தெரியாது சார், சொல்லுங்க. பெருமாள். ஓ, வெங்கடேச பெருமாள் வீட்டோட மாப்பிள்ளை. அப்படியா? ஆமா. ஓகே. நீங்கள் சொன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் நம்ம சென்னைக்கு பக்கத்திலே இருக்கு, வீட்டோட மாப்பிள்ளை. ஓ, என்ன கோவில் சார்? இந்த கோவிலை பற்றி நம்ம பேசுறதை விட நான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சொல்ல போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் இதையெல்லாம் கொண்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம்! இன்னைக்கு வெறும் உங்களுடைய ஜாதகத்துக்கு மட்டும் பதில் சொல்ல போகிறேன். நடுவில் அது எந்த கோவில் அப்படின்னு வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற கோவிலையும் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஓப்பனிங்லேயே அதை சொல்லிட்டா அவ்வளோ நல்லா இருக்குமா? அதனால் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த வீட்டுக்கு போங்க. நான் வேணா ஒரு க்ளூ தரேன். அந்த ஊர் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு பக்கத்துலேயே. அதே மாதிரி பூசலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் வாழ்ந்த ஊர், மனதிலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்ச ஊர், இப்படிப்பட்ட ஊர். அது என்ன ஊர்? பேசுவோம். ஓகே சார், அதுக்கு நம்ம பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசலாம். கங்கா பாண்டிச்சேரியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கங்கா, நம்ம சார் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம். என்ன கேட்க போறீங்க கங்கா? வணக்கம் சார். அம்மா வணக்கம் மேம். என் பிறந்த தேதி 7/8/1993. ஓகே, எத்தனை மணிக்குமா? பெயர் 4:25 மாலை. ஓகேம்மா, இது யாருடைய ஜாதகம்மா? என்னுடைய ஜாதகம். பிறந்த பாண்டிச்சேரி சார். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, லக்னம் தனுசு லக்னம். கரெக்ட்? கரெக்ட் சார். திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எப்படி எல்லாம் அமையும்? இதான் உங்க கேள்வி. அரசு வேலையும் திருமண வாழ்க்கை இல்ல சார், இப்ப கஷ்டத்துல இருக்கு. ஹஸ்பண்ட் கூட இல்ல. நீங்க சொல்றீங்களே ஒழிய உங்க ஜாதகத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் போய் சூரியனும் மறைந்து விடுறதுனால திருமண வாழ்க்கையில் இது ஒரு சின்ன தடை தான். இது பர்மனெண்ட்டாக ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாத. ஆனாலும் நான் ஒரு எளிமையான பரிகாரம் உனக்கு சொல்லித்தரேன். அந்த பரிகாரம் செய்யும்போது உனக்கு அற்புதமாக இருக்கும். என்னம்மா? சொல்லுங்க சார். எங்கே இருக்க பாண்டிச்சேரியில்? பாண்டிச்சேரியில் மணக்குளர் கோயிலா இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் சார். பின்ன என்னம்மா, கவலைப்படாதீங்க. மணக்குள விநாயகர் கூட பெரிய பரிகார ஸ்தலம் உனக்கு வேண்டும். ஆகவே மணக்குள விநாயகருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் வன்னி இலையினால நீ அர்ச்சனை பண்ணி அந்த வன்னி இலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சு விபூதியோடு சேர்ந்து டெய்லி வச்சுக்கோ. அப்படி செஞ்சீங்கன்னா முதல்ல அரசாங்க உத்தியோகம், 2 உனக்கு திருமண வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் கூடுவார்கள். அவ்வளவு ரகசியமான பரிகாரம். அந்த பரிகாரம்
வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நன்றி கங்கா. அடுத்ததாக தேவி கோவில் இருந்து இணைஞ்சிருக்கீங்க. தேவி சார் கிட்ட யாரை பத்தி கேட்க போறீங்கம்மா? சார் வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா. பொண்ணுக்காக கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 7/5/2002ங்க. 4:34 PM கோயம்புத்தூர். எங்க இருக்கீங்க? கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சார். ஓஹோ, வெரி குட். புரட்டாதி நட்சத்திரம், ரிஷபராசி, கரெக்டாமா? கும்பராசிங்க சார். 4:34 PM. பிஎம்மா, ஒரே நிமிஷம் மாத்திக்கிறேம்மா. சரிங்க சார். லக்னம் வந்து உங்களுக்கு கன்னி லக்னம், கரெக்டா? ஆமாங்க சார். கன்னி லக்னம். ஓகே, ரெண்டு சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, இவளது எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இதுதான் உங்க கேள்வி, கரெக்டாமா? ஆமாங்க சார். திருமண வாழ்க்கை, தொழில், நல்ல பொண்ணுமா. இவளுக்கு 7.5 சனி இல்லையா? இப்ப 7.5 சனியில இவளுக்கு இந்த மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அந்த நிகழ்ச்சி கூட நம்ம நிறைய பண்ண போறோம். அதுல இருந்து இந்த பிள்ளைக்கு வந்து செய்யற தொழில் நல்லபடியா அமையும். ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ அமையும். கொஞ்சம் உடம்பு தாம அடிக்கடி படுத்திக்கிட்டே இருக்கு இவளுக்கு இல்ல? இவளுக்கு ஜாதகத்துல கொஞ்சம் நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்க. அவங்க கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போட்டுவாங்க. இதை ரெண்டும் செஞ்சுட்டு வந்தா இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையும். வாழ்க்கை வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நன்றி தேவி. அடுத்ததாக ராஜலட்சுமி இணைஞ்சிருக்கீங்க. ராஜலட்சுமி யாருக்காக பேச போறீங்க? பையன் மேடம். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கொடுங்க. பிருத்திவிராஜ். டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. சார் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட பையனுக்காக சார் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 2005. நீங்க பேசுறது புரியல ராஜலட்சுமி அம்மா. நீங்க உங்களோட டிவி வால்யூமை ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு புரியும். டிவியை பார்த்து சார் சொன்னதுக்கு அப்புறமா அதுல வந்ததுக்கு அப்புறமா நீங்க எங்களுக்கு ரிப்ளை கொடுக்காதீங்க. டிவியை மியூட் பண்ணிட்டு பேசுங்க. டிவி பார்க்கலாம் மேம். 15/6/2005. ஓகேங்கம்மா. எத்தனை மணிக்குமா? காலை 11:05 புதன்கிழமை. இது யாருடைய ஜாதகமா? என்னோட பையன் சார். வெரி குட். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, கரெக்டா? ஆமா சார், கரெக்ட். முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்பு இருக்கா? அது நெத்தில இருக்கு சார். கரெக்ட், சூப்பர். இவருடைய ஜாதகத்துல 2 சமாச்சாரத்துக்காக கேட்டிருக்கீங்க. சார் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? படிப்பானா, நல்ல வேலைக்கு போவானா, உத்தியோகத்துல ஷைன் பண்ணுவானா, அவன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுவானா, சார் இவன் நல்லா வந்துருவான்ல அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்க. நல்ல பையன், அன்பானவன், குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் இவனுக்கு இருக்குது. இவனுடைய ஜாதகத்தில் ஒரு முறை இவனை கூட்டிக்கிட்டு காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவனது ஜாதகத்தில் காசிக்கு போயிட்டு வந்தால் இவனுடைய வாழ்க்கை தலைக்கீழாக மாறும். இதை எல்லாத்தோட எனக்கு அந்த அளவுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? சென்னை அத்திப்பட்டு மீஞ்சூரில் இருக்கீங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் ராமேஸ்வரமாவது போயிட்டு வாங்க. காசிக்கு தான் போக முடியல அப்படின்னா கொஞ்சம் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ராமநாத சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இதை செஞ்சுருங்க. உஜ்ஜயினி காளிக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. இது ரெண்டும் பண்ணிங்கன்னா காசிக்கு போன பலனும் கிடைக்கும், ராமேஸ்வர பலனும் கிடைக்கும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நன்றி ராஜலட்சுமிமா. அடுத்ததாக செந்தில்குமார் ராமநாதபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. செந்தில்குமார் யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்க. 7/9/1964. எத்தனை மணிக்கு? பகல் 11:09. வெரி குட். இது யாருடைய ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம் தான். உங்க பேர் என்ன? செந்தில்குமார். உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி. ஆமா ஆமா. என்ன சார் எல்லாருமே அந்த வருமானம் பாதிக்குது, தொழில் பாதிக்குது. இப்படி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ஒரே காலேஜாக வந்திருக்கும். இத்தனைக்கும் இவர் வந்து ரொம்ப புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், கடவுள் பக்தி உடையவர், தெளிவாக இருக்கக்கூடியவர். இவர் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட ஆத்மா தான். சின்ன வயசில் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு கிடிப்பு எல்லாம் அமைஞ்சு ஓரளவுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறும்போது இப்போ அவருக்கு 60 வயசு 6 மாதம் 6 நாள். இப்போ அவருக்கு வந்து தொழிலும் வருமானமும் பாதிக்குது, உடம்பும் பாதிக்குது. முன்னாடி மாதிரி உற்சாகம் இல்லை சார். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. உங்களுக்கு ராமநாதபுரத்தில் பெருமாள் கோவிலுக்கு பஞ்சமே இல்லை. மத்தியானம் 12 மணிக்கு தயிர் சாதம், அங்கே கலந்த தயிர் சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி செந்தில்குமார். அடுத்ததாக நவீனா கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. நவீனா, யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எனக்காக தாங்க ஐயா கேட்கணும். சொல்லுங்க. என் பேர் நவீனா, மேரேஜ்க்காக கேட்குறேங்க ஐயா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 8/10/1994. கோயம்புத்தூர் 10:20 PM-ங்க. ஓகே. சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க, கரெக்டாமா? ஆமாங்க. உங்கள் நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. 2 சமாச்சாரம், உடம்பும் படுத்துது, திருமண வாழ்க்கையும் படுத்துது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, சளி சம்மந்தமான பிரச்சனைகளும் ஏதோ ஒன்று எனக்கு நடந்துருமோங்கிற மனோ பயமும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து நீச்சப்படுறதுங்கிறது திருமண வாழ்க்கையை பாதிக்கும். ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோவில், அப்படி இல்லை அப்படின்னா கீழ்பெரும் பள்ளம் அப்படிங்கிற கோவில், இந்த 2 கோவிலில் எது வேணாலும் போயிட்டு வரலாம். இல்லை இந்த 2 கோவிலுக்கும் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கம்பளி வாங்கி தானம் பண்ணுங்கள். இதை பண்ணிங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, மன நிம்மதி, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போய் நல்ல தூக்கம் வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து சதீஷ் கண்ணன் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சதீஷ் கண்ணன், யாருக்காக பேச போறீங்க? ஆமா மேடம், 1/9/1982. எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கு சார். ஓகே. இது யாருடைய ஜாதகம் சார்? என்னோட ஜாதகம் சார். கஷ்டப்பட்ட ஆத்மா சார், சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது. நீங்கள் கூட இப்போ ஜோசியரை பார்க்கும்போது சரி நீங்கள் சொல்லுங்கள் என்ன, இப்போ நீங்களும் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். குழந்தை ஆனந்தா சுவாமின்னு ஒரு சித்தர் ஒரு சமாதி உங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது, தெரியுமா? என்ன சார், என்ன கோயில்? குழந்தை ஆனந்த சுவாமி திருக்கோவில். குழந்தை ஆனந்த சாமி. ஆமாம், மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சித்தர் கோவில் அது, குழந்தை ஆனந்த சுவாமி. அந்த கோவிலில் போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு சுவாமிக்கு படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியம், இரவில் ரொம்ப நேரம் பொறுத்து தூங்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதை எல்லாத்தோட வருமானங்கள், மனோ தைரியம் குன்றி இருக்கிறது, இது அத்தனையும் போகும். 2வது, இப்போ உங்களுக்கு குருமகா திசையில் செவ்வாய் புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே தான் நான் உங்களுக்கு அந்த சித்தர் ஜீவ சமாதி சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு சித்தர் வழிபாடு பண்ணிங்கனாலே அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஸ்ரீனிவாசன், பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்காக பேச போகிறீங்க ஸ்ரீனிவாசன்? மேடம், பசங்களுக்காக கேட்க போகிறோம் மேடம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. சொல்கிறேன் மேடம். 6/8/2002 சார். எத்தனை மணிக்கு சார்? நைட்டு 1:30 சார். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில், கரெக்டா? இல்லை சார், செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30. புதன்கிழமை காலையில். கரெக்டாக சொல்லுங்க. கரெக்டு சார். சார் செவ்வாய்க்கிழமை 6/7. என்ன நட்சத்திரம் வருது சார்? என்ன நட்சத்திரம் வருது? சொல்லுப்பா சார். பேர் வந்து ஹரீஷ் சார். சார் எத்தனை மணிக்கு பிறந்தாங்க, எந்த டேட் பிறந்தாங்க? ஏன்னா இந்த விடிய காலையில் பிறக்கிறது மட்டும் சவுத் சைடில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பின்னிரவுன்னு போட்டு டேட் எழுதுவாங்க. அப்போ பின்னாடி டேட்டை வந்து எழுதிக்கிட்டு முன்னாடி டேட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் அது வாக்கிய பஞ்சாங்கன்னுவாங்க, அது திருக்கணிதான்வாங்க. எனக்கு தேவை கரெக்டான டேட் கொடுத்தீங்கன்னா எந்த நட்சத்திரம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நட்சத்திரம் அதை சொல்லுங்கள் சார். 6/8/2002 சார். எத்தனை மணிக்கு பிறந்தாங்க சார்? நைட்டு 1:30 சார். என்ன கிழமை அன்னைக்கு? அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு 1:30 சார். வெரி குட். அப்போ திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. கரெக்ட் சார். அப்போ இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. ஒரு ஒரு இன்னொரு கஸ்டமரை நம்ம பயன்படுத்திருக்கலாம் இல்லைங்களா சார்? இன்னும் 2 ஜாதகம் இருக்கு சார், சொல்லிட்டு பேர சொல்லுங்க சார். இந்த ஒரு ஜாதகம் போதும், இதை கரெக்டாக எழுதி வச்சுங்க. இந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்குது. எதிர்காலம் எப்படி சார் இருக்கும், நல்ல உத்தியோகத்துக்கு போவாளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல,
ஆ ஆனால் பெங்களூரில் எங்கே இருக்கீங்க? சார் எலங்கா சார், எலங்கா ஏலங்கா. ஏலங்காவில் இருக்கீங்க. ஓகே. பசவன்குடி பக்கத்துலையா? பசவன்குடிலாம் தாண்டி சார், இங்கே எப்பாலம் சார், எப்பாலம். ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து பசவன்குடிக்கு போயிட்டு வாங்க. ஒரு அற்புதமான திருக்கோவில் அது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பசவன்குடியில் நந்தி பகவானுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானியங்களோ அல்லது பழங்களோ வச்சு நீங்களே அதை வந்து நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் கொடுங்க. 3 வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. இந்த பிள்ளைக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், அருமையாக இருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி ஸ்ரீனிவாசன். அடுத்ததாக ஈஸ்வரன் கோவிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க ஈஸ்வரன்? என்னோட மகனுக்காகங்க. 8/2/2004. எத்தனை மணிக்கு? 1:20 பகல். ஓ, வெரி குட். உங்கள் பிள்ளை பேர் என்னங்க சார்? வீரபத்திரன். பேர் பிரமாதமான பேர் சார், அருமை. அதே மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருப்பானே, அந்த பேருக்கு தகுந்த மாதிரியே இருக்கானே, இல்லைங்களா? என்ன சார், நல்ல உத்தியோகம் எப்போ சார் கிடைக்கும்? அழகானவன் தான், அன்பானவன் தான், பாசமானவன் தான், கடுமையாக உழைக்கக்கூடியவன் தான். ஆனால் உத்தியோகம் வந்து எப்பவுமே கை கெட்டினது வாய் கட்ட மாட்டேங்குது சார். அது எப்போ கிடைக்கும் சார்? இந்த மாதம் 29 சார். நம்ம தந்தி டிவியில் கூட அநேகமாக இந்த சனி பெயர்ச்சி இதெல்லாம் எப்படியும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த நாளில் இருந்து உங்களுக்கு விடுதலை. இவனுடைய ஜாதகத்தில் அஷ்டம சனி ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கோ இவன் போகிறான். அதுக்கு முன்னாடி இவனை என்ன பண்ணணும்னா, திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி இவனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மனம் ஒருமுகப்படும், நல்ல உத்தியோகம் அமையும், நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சுமதி சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்கம்மா. யாருக்காக பேச போறீங்க? சுமதி, எங்க பையன் லோக பிரசாத்துக்காக பேசுறாங்க. கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 18/1/2005 சார். அவனோட 20 வயசு ஆகுதுங்க சார். எப்படி அவனோட எனக்கு டைம் கொடுங்கம்மா. டைம் கொடுங்கம்மா, சாரே சொல்லுவார் என்ன செய்யலாம். டைம் கொடுங்கம்மா. டைம் 3 மணிங்க சார் பகல். ஓகே. எங்க இருக்கீங்க சேலத்துல? சேலம் ஆத்தூர். அவனுக்கு இந்த கழுத்துக்கு மேல ஒரு சின்ன ஒரு மச்சம் ஒன்று இருக்கா? சரிங்க சார். ஆமாங்க சார். ரொம்ப அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. புத்திசாலியானவன், அன்பானவன், பாசமானவன், தெளிவானவன். ஆனால் சார் அவனை இழுத்து பிடிக்கவும் முடியல சார். பயங்கர டென்ஷன் பார்ட்டியாக இருக்கான் சார். கரெக்டாக தான் பேசுகிறான். முதல்ல அவனுக்கு உத்தியோகம் கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு வருவானா, நான் சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்பானா, நான் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா, நல்லபடியாக வாழ்க்கை அமையுமா, இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? ஆமாங்க சார். நீங்கள் கவலைப்படாதீங்க. சுகவனேஸ்வரர் திருக்கோவில் பக்கத்தில் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்கத்தில் கேட்டுக்குங்க. இவ்வளோ தூரத்தில் இருந்து நான் சொல்கிறேனே, அப்போ இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அந்த கோவிலுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு சுவாமிக்கு திங்கக்கிழமையில் வந்து பால் அபிஷேகம் பண்ணி 3 வாரம் அப்படி பண்ணிங்கன்னா ஸ்திரமான புத்தியும் தெளிவான சிந்தனையும் வந்து தெளிவான முடிவெடுத்து நல்ல உத்தியோகம், உயர்வு, இடமாற்றம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சுமதி. அடுத்ததாக காலர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்க எனக்கு பதிலே சொல்லல. நான் ஸ்டார்டிங்கே கேட்டேன் உங்ககிட்ட. அவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்றேன். நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க சார். ஆகணும். அப்ப அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன அவங்களுக்கு அதானே சார் கேட்குறேன். என்னம்மா சொல்லுமா? வீடு கட்டினதுக்கு அப்புறம் கட்டினதுக்கு முன்னாடி அதோட லைஃப் மாறுது. அதே மாதிரி தான் கல்யாணமும். 2 விஷயங்களுக்காக அந்த லைஃப் மாறுது. அது எப்படி மாறுது, ஏன் மாறுது? நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இதை பாருங்களேன், நாங்கள் எல்லாமே எத்தனை வாட்டி சொல்லுவேன், நாங்கள்லாம் மைதா மாவு மாதிரி, நாங்கள்லாம் கோதுமை மாவு மாதிரி. ஆம்பளைங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பூரியாக மாற்றிக்கலாம், சப்பாத்தியாக மாற்றிக்கலாம், பரோட்டாவாக மாற்றிக்கலாம். இதை மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பிறந்த வீட்டில் வந்து மாற்ற மாட்டாங்க. ஆனால் இந்த புகுந்த வீட்டில் தான் மாற்றுவாங்க. நீங்கள் வந்து மாற்றின விடும்போது நீங்கள் எங்களை பூரியானா இது பண்ணலாம், சப்பாத்தியானா பண்ணலாம், பரோட்டாவானா பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்படி பண்ணாலும் மாறக்கூடிய அளவுக்கு எங்கள் மனோநிலை மாறி போகுது. அதனால தான் எங்களுக்கு
பிறக்கும் பொழுது எந்த வீடோ அதே வீடு தான் புகுந்த வீடுன்றது ஒரே ஸ்திரமான கிடையாதுமா. எங்களுக்குன்னு ஆசை கிடையாது, எங்களுக்குன்னு வாஸ்து கிடையாது, எங்களுக்குன்னு ஜாதகம் கிடையாது. ஆண்கள் வந்து டிபெண்ட் ஆன் இன்னொருத்தர் தான், அடுத்தவங்களுக்காக வாழறது, குடும்பத்திற்காக வாழறது. ஒரு பையன் வந்துமா காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொல்லி நிறைய பணம் வாங்கிட்டு போயிட்டு ஜாலியாக ஹோட்டலில் சாப்பிடுவான், அங்கே சாப்பிடுவான், இது பண்ணுவான். ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸ் கவரை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவான். அதுலேருந்து ₹1 கூட எடுக்க மாட்டான். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? வீடு எனக்கு தெரியல. கல்யாணம் நீங்கள் சொல்கிறது ஓகே, ஒரு பெண் வந்ததுக்கப்புறம் லைஃப் மாறுது. வீடு ஏன் சார், என்ன எந்த காரணத்தால்? யாராவது ஒரு வீடு கட்டும்போது இல்லான் அப்படின்னு போடுறாங்களா? இல்லாள் தான் போடுறாங்க. அந்த வீடு கட்டின உடனே உங்கள் மனைவி உங்கள் இல்லாள் எப்படி இருக்குன்னு தான் அந்த வீட்டுக்கு இல்லாள் தான் பேரும். எங்களை யாராவது அந்த வீடு கஷ்டப்பட்டு இஎம்ஐ வாங்கி அது பணம்லாம் கட்டினா கூட எங்கள் பேர் எங்கன்னா வருதுங்களா? அதை எல்லாத்த விட வீடு கட்டின பிறகு கூட யார் பேர் போடுறாங்க? பொண்டாட்டி பேர் தான் போடுறாங்க. என் பேர் எங்கேயாவது போடுறோமா? எல்லாத்துலேயுமே நாங்கள் விட்டு கொடுக்குறோம். நான் ஆனால் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு நல்லா இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறவங்க ப்ராக்டிக்கலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் கொடுத்தனும் பண்ண போகிறாங்களோ நாங்கள் வேணா காமெடியாக நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்கள் மனசில் அது பதியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாஸ்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனைவியினுடைய ஜாதகத்துக்கு அது ஒத்து போகணும். அந்த லக்னமும் ராசியும் ஒத்து போனால் திருமண வாழ்க்கை மட்டுமல்ல, அந்த குடும்பமே செழிக்கும். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய சந்ததி மட்டும்தான் வாழுதுன்னு. உங்கள் குலமே வாழணும். அதனால தான் அந்த காலத்தில் கட்டின வீடு எல்லாமே குலமே வாழ்ந்தது. இன்றைக்கி நம்ம கட்டுற வீடு பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் மறுபடியும் ஜாயிண்ட் வெஞ்சரில் திருப்பி வீடு கட்டுற மாதிரி வருது. நம்ம கட்டுறது வேறு, அன்றைக்கி அவங்க கட்டினது வேறு. அவங்க குலத்திற்காக வீடு கட்டினாங்க, இன்றைக்கி நமக்காக வீடு கட்டுறோம். நம்ம இந்த குருவி கூடு கட்டுது தெரியுங்களா? தூக்கணாங்குருவி அதனுடைய லைஃப் டைமில் ஒரு வருஷத்துக்கு 2 முறை கட்டுது. ஆனால் மனுஷன் வந்து ஒரே ஒரு முறை தான் வீடு வாங்குறான், அதுக்கே மூச்சு விட்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க, தூக்கணாங்குருவிக்கு வாஸ்து தெரியுமா சார்? கிழக்கு நோக்கி தான் வாசல் படி இருக்கும், கிழக்கு நோக்கி தான் அந்த வாசப்படியில் வந்து வெளிச்சம் தரக்கூடிய அந்த கல் வைக்கும், உஷ்ணமாக இருக்கிறதுக்கு தேவையான மூலிகையும் அது உள்ள வைக்கும். அப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்சது தான் பிஇ படிக்காத அந்த தூக்கணாங்குருவி கூடு. நல்லா நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்டேன். 2 விஷயங்கள் மாறுது, அப்படி மாறதுக்கு என்ன ரீசன் சொல்லி கேட்டு நீங்க மொத்தமா வெறும் ஆண்கள் தான் ரொம்ப உயர்வானவங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு பதிலோட சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கேட்கறது பொதுவான மக்களுடைய மனசுல பட்டதெல்லாம் கேட்குறீங்க. வாஸ்துங்கிறது உண்மையிலேயே சொல்றேன் புனிதமானது. அதை தெரிஞ்சுக்கணும். கண்கள் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், ஈசான்ய பாகத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணும், அக்னியில் எது இருக்கணுமோ அது இருக்கணும். அதை தான் சொல்கிறது தான் வாஸ்து. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட் டைம் நான் கேட்கும்போது என்ன சொன்னீங்கன்னா வந்து வாஸ்து பிரகாரம் தான் மாறுதுன்னு. அதுக்கு இன்னொன்று சொன்னீங்க ஆண்களுக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது, பெண்களை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வாஸ்துமே பெண்களுக்காக தான் பார்க்குறோம். இல்லைம்மா, அது வாஸ்து பார்க்கும்போது என்ன பார்ப்போன்னா, இப்போ நான் வாஸ்து பார்க்குறேன், நான் என்ன பார்ப்பேன்னா கணவன் மனைவி 20 ஜாதகத்தையும் கொடுங்க, அந்த வீடினுடைய வாஸ்துவும் அந்த வீட்டினுடைய வாஸ்து புருஷனும் இந்த கணவன் மனைவிக்கு ஒத்து போகுதா, அந்த வாசப்படி கரெக்டாக இருக்கா, இது கிச்சன் கரெக்டாக இருக்கா, லெட்ரின் பாத்ரூம் கரெக்டாக இருக்கா, பெட்ரூம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வச்சு தான் அந்த பெண்ணுக்கு தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். ஏன் தெரியுங்களா, இது வந்து நம்ம ஒரு காமெடியாக ஒரு நிகழ்ச்சி பண்ணால் கூட எப்பவுமே கோபமாகவும் முகத்தை சுழிச்சுக்கிட்டும் ப்ரோக்ராம் பண்ணுறத விட சிரிச்சுக்கிட்டோம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக உங்களுக்கு புரியும். ஒரு பெண்ணு தான் ஒரு வீட்டில் இருப்பாமா, ஆண் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு பெண் வந்து அங்கே தான் கொடுத்தனும் பண்ணுவாள், 24 மணி நேரம் அந்த வீட்டில் இருப்பாள். அதனால் அந்த வைப்ரேஷன் அவளுக்கு பாதிக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தால் தான் வாழ்க்கைங்கிறது எனக்கு தெரியும். சிவன் இல்லையேல் சக்தி இல்லையேல், சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, அது எங்களுக்கு புரியுது. ஆனால் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் அதை பற்றி. விவேக் கரூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க, யாருக்காக பேச போறீங்க விவேக்? வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. விவேக் 22/1/1994
சனிக்கிழமை இரவு 3:21 விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை. விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமைனா அப்போ 23 தானே சொல்லும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறேங்க. அதுதான் அந்த மாதிரி தான். அதனால தான் அங்கே ஜாதகம் எல்லாரும் இப்படி தான் எழுதுறீங்க. அது குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும். ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கரெக்டா? ஆமாம், தயவு செஞ்சு அந்த ஜாதகத்தில் 23ன்னு போட்டுங்க. அது 22 முந்தைய இரவுன்னு நீங்கள் அதில் போட்டிருக்கு. நாளைக்கு இந்த குழந்தைக்கு வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 ஜாதகம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணிதம், எங்கள் ஊர் பஞ்சாங்கம், உங்கள் ஊர் பஞ்சாங்கம், அதெல்லாம் வேண்டாம். இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதுங்க. அவருக்கு முதல்ல திருமண வாழ்க்கை பாதிக்கும். இவருக்கு இருதார தோஷம் அப்படிங்கிற தோஷம் மாங்கல்ய தோஷம். சூரியனது ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் ஒரு வீட்லேயும் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதனால இருதார தோஷம் மாங்கல்ய தோஷம். ஒரு முறை ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தா திருமண வாழ்க்கை ஒரு தாரமாக அமையும், நல்லா இருக்கும். வேற நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. நன்றி, வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக தேவகுமார் கடலூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க? என் சந்துக்காக பேசுறேன் மேடம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் தாங்க சார், ஃபுல் டீடைல்ஸ் தாங்க, டைமோட தாங்க. டி நவீன் 27/10/95 விடிகாலம் 5/5/25 டேட் ஆஃப் பர்த். என்ன இன்னைக்கு எல்லாரும் அந்த விடிய காலையிலேயே சொல்லிட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை விடியற் காலையில கரெக்டா? ஒரே குழப்பம், அதான் சார் குழப்பம் சார். இதுல குழப்பமே இல்லை சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு நான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் உங்களுக்கு புரிய வச்சுறேன் சார். இப்போ நம்ம தந்தி டிவியில் கூட டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு அந்த நியூ இயர் நிகழ்ச்சி நடத்துவாங்க. 12 அடிச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுறீங்க? அடுத்த நாள் பிறந்துருச்சு. இதுக்கு எதுக்கு முன்னாள் சொல்லிட்டு திருப்பியும் வந்து 31ஆம் தேதி இரவு 1ஆம் தேதி காலையிலன்னு அந்த ஜாதகத்தில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அந்த நாளில் வந்து 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு மறுநாள் ஆரம்பம். அது வாக்கிய பஞ்சாங்கம். அது பிரகாரம் அந்த காலத்தில் எழுதுறாங்க. ஆனால் இன்னைக்கு தந்தி டிவியில் வந்து நியூ இயர் பார்க்கும்போது 1ஆம் தேதி விடிய காலையில் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு படுத்து தூங்குறேன். காலையில் 6 மணிக்கு போயிட்டு படுத்து தூங்கி எழுந்து 1ஆம் தேதி காலையில் எல்லாரையும் பார்த்து ஹாப்பி நியூ இயர்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சிரிப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் எழுதி வச்சிருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா இந்த பஞ்சாயத்துக்கே நம்ம போக வேண்டாம். ஆனால் இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேண்டாம். 12 மணி அடிச்சிடுது அப்படின்னா ஜார்ஜியன் கேலண்டர் நம்ம புதுமையான அந்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம். பழசை வந்து நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த கேலண்டர் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த குழந்தைக்கு இப்போ 29 வயசு. திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் உடல் ஆரோக்கியமும் இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? ஆமாங்க. அப்போ நான் கணக்கு எடுத்தது இங்கே தப்பாக இருந்திருந்தா நீங்கள் இதுக்கு தான் இப்படி கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அடித்து சொல்ல முடியுமா? எல்லாமே தப்பாக இருக்கும். ஆக நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கிறது அவ்வளோ தெளிவாக கரெக்டாக இருக்குன்னா நம்ம கணிச்ச ஜாதகம் இங்கே சரி. ஆகவே நீங்கள் என்ன நம்பலாம். ஆடுதுறை அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கும் இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம், திருமணம், எதிர்காலம் நல்லபடியாக அமையும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக நடராஜன் பெங்களூர்லேருந்து பேசுறீங்க. நடராஜன், யாருக்காக கேட்க போறீங்க? வணக்கம் மேடம். மேடம் வணக்கம். டீடைல்ஸ் கொடுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. 7/10/67 5:20 PM. எங்க இருக்கீங்க? பெங்களூர் கிருஷ்ணராஜபுரத்துல இருக்கோம் சார். கிருஷ்ணராஜபுரம், சூப்பர். அருமையா. கேஆர் புரம், கரெக்டா? கரெக்டா சொன்னீங்க சார். ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கீங்களா? கிட்ட தான் சார். அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கீங்களா? பெரிய பிள்ளையார் ஒன்று இருக்க, கரெக்டா? ஆமா சார். கரெக்டா, பானஸ்வாடி பக்கத்துல, கரெக்டா? கஷ்டப்பட்ட மனுஷன் சார், கடுமையா உழைப்பீங்க சார். சார் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க, பக்கத்துலேயே காலாட்டி நோக்கானுங்கிறான், அவனுக்குலாம் கொடுக்குறான். எனக்கு எப்போதான் சார் நிம்மதி வரும்? அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்குமா சார்? இந்த கேள்வி தான் கேட்குறீங்க, கரெக்டா? கரெக்ட் சார். ஒன்றுமே கவலைப்படாதீங்க. அவ்வளோ பெரிய விநாயகர் கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு இரட்டை தேங்காய் ஜம்முன்னு சுவாமிக்கு உடைச்சிட்டு வாங்க. ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் வேண்டுதல், உங்களது வேண்டுதல் ஈடேறும்.
முதல்ல வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். அது எல்லாத்தை விட ஸ்திர சொத்துக்கள் இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு சேரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி நடராஜன். நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார். வாஸ்து பிரகாரம் சொல்றீங்க. ஆமாம். இப்போ வாஸ்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கிடுவாங்க, சில பேர் கல்யாணத்துக்கு பிறகு வாங்குவாங்க. எது உசத்தமானது சார்? நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க. அவன் வயசான காலத்தில் கூட வாங்க முடியாமல் இருக்கிறான். சில பேர் பிறக்கும் போதே வாங்கிட்டு தான் சார் பிறக்கிறாங்க, அதையும் சொல்லணும். அவன் வந்த வாரம் அப்படிமா அவங்க அப்பா பிறக்கும் பொழுது கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் வச்சு அனுப்புகிறாரு. அதுதான் பூர்வ ஜென்ம சுக்குர்த்தம், பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல வாஸ்துல நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், நீங்கள் கவனிக்கல. குல தெய்வம், அதாவது குலமே வாழறதுக்காக அன்னைக்கு வீடு கட்டினாங்க. நீங்கள் நல்லா இந்த நிகழ்ச்சியில் யோசனை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அப்பா கட்டின வீடு, இது எங்கள் தாத்தா கட்டின வீடு அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறமே ஒழிய, யாராவது இது எங்கள் அப்பா கட்டின வீடு, இது நான் கட்டின வீடுன்னு ஒரு 50 வருஷத்தில் சொல்ல முடியுதுங்களா? நம்ம பார்த்த வாஸ்து, நம்ம பார்த்த வீடு, நம்ம பார்த்த ஃப்ளாட் எல்லாமே நம்ம ஜெனரேஷனோட முடிஞ்சு போகுது. ஆனால் பெரியவங்க பார்த்தது எல்லாமே ஒரு 100 வருஷத்துக்கு வாஸ்து பார்த்து கொடுத்துருக்காங்க. பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி இவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற வாஸ்து வந்து நம்மளோட முடிஞ்சு போகுது. அதனால தான் சொல்கிறேன், வாஸ்து பார்க்கும்போது மிக தெளிவாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல், சார் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் சார். அம்மா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் பயோடேட்டா கொடுத்து அதை நான் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நான் விளக்கம் சொல்கிறேன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 பாத்ரூமு 3 பெட்ரூமு. ஏங்க ஒரு பெட்ரூமு ஒரு பாத்ரூம் வச்சுக்கிட்டீங்க, இல்லை 2வது பாத்ரூம் வச்சுக்கிட்டீங்க, 3 பாத்ரூம் வேணுமா? மொத்தம் 900 சதுர அடி. அதில் மொத்தமாக உங்களுக்கு 350 சதுர அடி லெட்ரின் பாத்ரூமே போகுது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அதில் இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதில் இருந்து வரக்கூடிய அந்த உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது எப்படி எல்லாம் இருக்கும்? அன்னைக்கு வந்து லெட்ரின் பாத்ரூம் வீட்டை விட்டு வெளியே இருந்தது, இப்போ பெட்ரூம் உள்ளே வச்சுக்கிறோம், அதுவும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறோம். ஜென்ரல் பாத்ரூம் ஒன்று, பெட்ரூம்க்கு ஒன்று, வீட்டில் யாருன்னா கெஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு ஒன்று, இப்படின்னு தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கோமே. எவ்வளோ நேரம் நம்ம பாத்ரூமில் வாழ போகிறோம்? ஆனால் வாழ போகிற இடம் எது, அந்த இடத்துக்கு வாஸ்து கரெக்டாக அப்படிங்கிறது உங்கள் பொறுப்புலேயே நான் விட்டுறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசிக்கலாம். சிந்திக்கக்கூடிய விஷயம் கூட. காண்டிபன் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க, யாருக்காக பேச போகிறீங்க காண்டிபன்? என்னுடைய மகன் வடிவேல் ஆகாஷ். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க, வித் டைமோட தாங்க. பிறந்த தேதி 28. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, என்னுடைய மகன் வடிவேல் ஆகாஷ். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/9/1999 செவ்வாய்க்கிழமை மாலை 3:15க்கு புரட்டாசி 11. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை விட என்ன சார் வேணும்? நீங்க இவ்வளவு சொல்லும் போது நான் ஒன்று சொல்றேன் சார். உங்க பிள்ளைக்கு டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? டிவி பார்க்குறீங்களா? ஆமாம் சார். சார், இந்த மோதிர விரலுக்கு கீழே வெர்டிக்கலாக ஒரு ரேகை இருக்கு பாருங்க உங்க பையன் கையில். சரிங்க சார். ரொம்ப அற்புதமான பையன். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். 2 கேள்வி தான் சார். ஒன்று வேலை, நல்ல உத்தியோகம். 2வது திருமண வாழ்க்கை, எந்த சைடில் இருந்து பெண் வரும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும், நல்லா இருக்குமா, எதிர்காலம் சிறக்குமா, இவனுக்கு 7.5 சனின்னு சொல்கிறாங்களே, உத்தியோக உயர்வு வருமா, 29ல் இருந்து இவனுக்கு 2வது சுற்று. இந்த 2வது சுற்றுல தான் உத்தியோகம், வீடு, மனைவி, குழந்தைகள் அப்படின்னு சுப பலனாக நடக்கும். ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செல்வராஜ் அப்படின்றவர் திருச்சியிலேருந்து பேசுறீங்க. செல்வராஜ், யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, நீங்க தொடர்ந்து பேசுங்க, சார் கிட்ட சொல்லுங்க. 10/1/1997. எத்தனை மணிக்கு சார்? இரவு 11 மணி. எந்த ஊர்ல சார்? இது யாரோடது? இது பையனோடது, செல்வராஜோட பையனோடது. இளையராஜா பேர் இளையராஜா. அடேங்கப்பா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி. 2 சமாச்சாரம், இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம். சார் 7.5 சனிலாம் முடியுது, அதனால நல்ல உத்தியோகம் வருமா? இதுதான் உங்க கேள்வி.
இது நல்ல உத்தியோகம் வருமா? நல்ல உத்தியோகம் வரும் சார், 100% வரும். பிஃபோர் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள இவருக்கு நல்ல உத்தியோகம் வருமானம் நல்லா வரும். உடம்பு மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க சார். நைட்டில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறார். எந்த ஊரில் இருக்கார்? அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் எந்த ஊரில் இருக்கார்? அது சரியா தெரியல சார். சரி, பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நவதானியம் 1 கிலோ வாங்கிக்க சொல்லுங்க. எங்கே போனாலும் தமிழர் கடையில் வந்து நவதானியம் கிடைக்கும். ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்துக்க சொல்லுங்க. அதை பறவைகளுக்கு தானம் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா ஓடுற தண்ணியில் கரைக்க சொல்லுங்க. இதை ரெண்டும் பண்ணாங்கன்னா இவருக்கு நல்ல உத்தியோகத்தில் உயர்வு, பர்மனெண்ட் உத்தியோகம், இது அத்தனையும் அமையும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சுலோச்சனா பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க. யாருக்காக கேட்க போகிறீங்க? எங்க பையனுக்காக. கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 23/6/1994 வியாழக்கிழமை 7:20 நைட். எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? இப்போ பெங்களூர்ல இருக்கிறேன் சார். பெங்களூரில் எங்கே இருக்கீங்க? பஸ்வேஸ்வர் நகர். வெரி குட். மூல நட்சத்திரம், தனுசு ராசி. எப்படி சமாளிக்கிறீங்க இவனை? பயங்கரம். வெரி ஸ்மார்ட். ரொம்ப நல்லா பேசுவான். பேசாத வரைக்கும் ரொம்ப நல்லவன். அற்புதமான உத்தியோகம், எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும் சார். எனக்கு அதுதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்? உங்கள் வீடு பக்கத்துலேயே ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில், செந்தூரம் பூசி வழிபடுறதுக்கு 3 சனிக்கிழமை கொடுங்க. அதே மாதிரி இவன் கோவிலுக்கு வருவானாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நீங்கள் இவன் துணியை வச்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, அந்த துளசியை எடுத்துகிட்டு வந்து இவனை சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அப்படி செஞ்சான்னா உத்தியோகத்தில் உயர்வு மட்டுமல்ல, திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக அன்னலட்சுமி திருப்பதிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கா கேட்க போகிறீங்க அன்னலட்சுமி? எங்க வீட்டுக்காரருக்கு. அவரோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க, டைமோட தாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? எங்கள் வீட்டுக்காரங்க. சொல்லுவாங்க. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? திருப்பதியில். கீழ் திருப்பதியில் இருக்குங்க சார். வெரி குட். எங்கே இருக்கீங்க கீழ் திருப்பதியில்? வீட்டு பக்கத்துல ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் பின்னாடி. வெரி குட். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க அவருக்கு. 18/3/1973 சார். எத்தனை மணிக்குமா? காலையில 5:30 மணிக்குங்க சார். வெரி குட். இது யாருதுமா? எங்க வீட்டுக்காருக்குங்க சார். உங்கள் வீட்டுக்காரரு? அதேங்கப்பா, அது கேட்கணுன்னே நான் 2வது வாட்டி கேட்டேன். ஒன்று தாம்மா, உத்தியோகம், வருமானம். சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். ஒரு 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். இந்த சனீஸ்வரர் மாறுறது இவருக்கு அஷ்டம சனின்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்களே சார். உடல் ஆரோக்கியம் பாதிக்குமா, வருமானம் பாதிக்குமா அப்படின்னு உங்களது கேள்வி இல்லையாம்மா? ஆமா சார். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்க எப்போ இந்த ஊர்லயே இடம் வாங்கி வீடு கட்டணும், அந்த அமைப்பு இருக்குன்னா அதான் கேட்குறேன். நீங்கள் என்னம்மா மகாலட்சுமி பக்கத்திலே உட்காந்துட்டு நீங்கள் இதை கேட்கலாமாம்மா? மகாலட்சுமி அங்கே இருக்காங்க. கண்டிப்பா இந்த அஷ்டம சனியில தான் உங்களுக்கு வீடு அமையும், சொந்த வீடு அமையும், வாசல் அமையும். அந்த திருமண வாழ்க்கையில நிம்மதி வரும், உடல் ஆரோக்கியம் வரும், செய்கிற தொழிலில் மேன்மை வரும், குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை வரும். நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கோமா. நீங்கள் திருப்பதிங்கிறதுனால திருப்பதி வெங்கடாஜலபதியை மனசில் நினச்சிக்கிட்டு கப்படம் எடுத்து கட்டுங்கம்மா. ஒரு 5 ரூபா காயினோ, 10 ரூபா காயினோ, 20 ரூபா காயினோ வச்சு ஒரு கப்படம் எடுத்து உங்கள் வீட்டுக்காருக்கு வலது கையில் அது கப்படம் எடுத்து, கப்படம்னா என்னென்னா உறுதிமொழி. மஞ்சள் துணி வச்சு கையில் கட்டுவேன் சார். கரெக்ட். வலது கையில் கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி வச்சுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் தானே திருச்சானூர் இல்லைங்களா? அந்த கப்படத்தோடு போய் அந்த அம்மாவை போய் பாருங்கள். ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே போனீங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வெளியே வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்கள். கரெக்டாக வந்து உங்களுக்கு 20 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ளே நல்ல செய்திகள் வரும், வருமானங்கள் வரும், வீடு நல்லபடியாக அமையும், வருமானங்கள் கூடும். அஷ்டம சனியாக இருந்தாலும் மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை விழுந்த உடனே அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக வனிதா பெரம்பலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வனிதா, யாருக்காக பேச போகிறீங்க? எங்க பையனுக்கு பேச போறேங்க. அவங்க டீட்டெயில்ஸ்லாம் தரீங்களா? நான் சொல்றேங்க. எங்க பையன் 2/10/1999 சனிக்கிழமை காலையில 6:30க்கு பிறந்தாங்க. இப்போ எங்க இருக்காரு? இப்ப திருப்பூர்ல இருக்காருங்க பையன்.
திருப்பூர்ல இருக்கார். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, டென்ஷன் பார்ட்டி, உடம்பு தான் பாதிக்குது, சரியா சாப்பிட மாட்டான். போண்டா, பஜ்ஜி, பகடா இப்படி தான் சாப்பிடுவோம். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், இப்படிப்பட்ட அங்கலட்சணத்தோடு இருப்பான். உத்தியோக உயர்வும் வருமானமும் இடமாற்றமும் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் உங்க கேள்வி. கரெக்டா? கரெக்டுங்க. இவனுடைய ஜாதகத்துல குருமகாதிசை ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மஞ்சள் ஆடை தானம் செஞ்சாலும் சரி, மஞ்சள் புடவை, மஞ்சள் ஷர்ட்டு, மஞ்சள் இது தானம் பண்ணாலும் சரி, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சனிக்கிழமையில் சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வஸ்திர தானம் செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை சுவாமிக்கே நீங்கள் வஸ்திரம் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி வனிதா. இவங்க தான் அன்னைக்குமா இன்னைக்கு லாஸ்ட் காலர் நினைக்கிறேன். நீங்கள் எங்கிட்ட ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஒரு கேள்வி கேட்கும்போது, வாஸ்து பற்றி கேட்கும்போதே நீங்கள் எனக்கு ஒரு கோவில் சொன்னீங்க. அந்த கோவில் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அது என்ன சார்? வீட்டோட மாப்பிள்ளை. எஸ், பெருமாள் தானே? ஆமாம் சார். உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னா தான் கரெக்டாக எஸ்ன்னு சொல்கிறீங்க பாருங்க. அது இந்த பாருங்களேன், அந்த காலத்திலே நமக்கு பெரியவங்க வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். என்னை பெற்ற தாயார் அந்த கோவிலுக்கு போய் பாருங்க. திரு நின்ற ஊர். திருனா லக்ஷ்மி தமிழ்ல, நின்றன இருந்த, ஊர்னா அந்த ஊர். திரு லக்ஷ்மி நின்ற ஊர், திரு நின்ற ஊர். முன்னெல்லாம் நாங்கள் திருப்பதிக்கு போகும்போது திரு நின்ற ஊரில் போய் பக்தவச்சல பெருமாளை சேவிச்சுக்கிட்டு மகாலட்சுமியை சேவிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். அதுக்கப்புறம் தான் திருச்சானூரில் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வராக சுவாமி பார்ப்போம். இப்படி இருந்த இந்த ஊர், அந்த திரு நின்ற ஊரில் அவ்வளவு அதிசயங்களும் அவ்வளவு அபூர்வமான விஷயங்களும் இருக்கக்கூடிய ஊர் அது. அங்கே ஒரு காசு தருவாங்க, ஒரு எந்திரம் தருவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவோட எந்திரமும் லக்ஷ்மி எந்திரமும் தருவாங்க. சுவாமிக்கு பூஜை செஞ்சு தருவாங்க. அந்த எந்திரத்தையும் அந்த காசையும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு வீட்டில் தங்கும். இல்லைன்னா 1 லட்சம் வரும், 2 லட்சம் போகும். அந்த திரு நின்ற ஊரில் பூஜை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பூஜை செஞ்சதை வாங்கிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, இல்லைனாலும் நீங்கள் காசு கொடுத்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. 11 காயின், 51 காயின், 101 காயின். உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா வெள்ளி காயின், வெள்ளி லக்ஷ்மி காயின், இல்லைன்னா தங்க காயின். அதை எடுத்துகிட்டு போய் சுவாமி மடியில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அந்த காசுனால நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க. இது கிடைக்கும், அது கிடைக்கும், எது கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும். பாருங்களேன், செஞ்சவங்க வெற்றி பெற்றவங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே திரு நின்ற ஊரில் போயிட்டு லக்ஷ்மிக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இதை விட பக்த வச்சல பெருமாள், பக்த வச்சஸ்தல பெருமாள் அப்படின்னா பக்தனுடைய இதயத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாள். இங்கே ஒரு அபூர்வமான கோவில் இருக்கு. நான் இந்த வாரம் சொல்ல மாட்டேன், நிச்சயமா அடுத்த வாரம் தான் சார் நம்ம பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. நியூஸ்க்கு அடுத்தது டைம் ஆயின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இருதயாலீஸ்வரர் இது பக்த வச்சல பெருமாள், அது இருதயாலீஸ்வரர் திருக்கோவில். மன்னன் கோவில் கட்டினா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக மாட்டானா இறைவன். பக்தவச்சலன் கட்டின கோவிலுக்கு போவானா. அது என்ன கோவில் அந்த வாரம் பார்ப்போம். இது எல்லாத்தையும் விட உங்கள் ஜாதகத்தை, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எடுத்துக்கிட்டு அடுத்த சனிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு வந்துருங்க. குடும்ப ஜாதகத்தை பார்ப்போம், பேசுவோம். எதுவாக இருந்தாலும் வெற்றி கொள்வோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி நிமிடம் ஜோதிடம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. உங்களுக்கும் அரங்கிற்கு பெருமை சேர்த்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் 3 மணிக்கு சந்திக்கலாம்.